அவன் குடும்பமே ஃபோனை தூக்கின்னு ஆளை வச்சு இந்தமாரி சாப்பாட்டில் மருந்து அதை சொல்லிட்டேன் சுனியம் சாப்பாட்டில் மருந்துன்னு சொல்லிட்டு பல குடும்பங்களை அழிக்குது. அதே ஃபோனை வச்சு நான் ஒரே ஒரு ஆள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் நான் கோடு தான் போட்டிருக்கேன், நீங்கள் ரோடு போட்டு அந்த தெவடியா மூண்ட ஃபேமிலியை பிடிச்சிட்டு உள்ளே போடுங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். ஏன்னா இது பெரிய பாவங்க, பெரிய பாவம் கிடையாது, பெரிய க்ரைம் இது. ஒருத்தர் ஆத்திரத்தில் கொலை கூட பண்ணிடலாம், செத்து போய்டுவான் அவன். ஒருத்தர் உடம்பு அழிச்சு முடி அழிச்சு எங்கள் அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன பல தடவை இன்டைரக்டாக, புரியுதுங்களா? ஆளை காரில் ஏற்றி வேற எங்கேயாவது கூட்டின்னு போகிறதுக்கு பிளானு, புரியுதுங்களா? தெவடியாளுக்கு பிறந்தவ நோண்டம்மாவை பைத்தியம் பிடிச்ச தெவடியா சிரிக்கு சைக்கோங்க. அது ஆண்டி மூளை கோளாறு, ஆர்டிசம் பாதிச்சது. ஓத்து பைத்தியம் பிடிச்சி போச்சு. புழு என்னை பார்த்து எங்கே ஆஃபீஸில் ஃப்ளோராக போய் கேட்பா, புழு இருக்கா குத்துன்னு சூத்த பிதிக்காம்ப்பா. என்கிட்ட காமிச்சிருக்காங்க, நான் எங்கே போய் சொல்லணும். பக்கத்தில் வந்து நிற்பாங்க, பீனா தடிக்கும். பாத்ரூமில் போய்ட்டு வரோம், பாத்ரூம் 6வது மாடிலே இருக்கும், அங்கேயே போகலாம். நான் 4வது மாடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு 4வது மாடி இறங்கி சும்மானா போயிட்டு மேக்கப் பண்ணி போயிட்டு வருவா. அதாவது அங்கே செக்யூரிட்டி ஒருத்தர் கிளப்பாடு இருப்பா, அவனை பார்க்க வந்தா போல் நான் இல்லை கிளப்பாடை பார்க்க வந்தா போல் எனக்கு தெரியாது. அதான் போகும்போது பிஞ்சு போன செருப்பு அதை தைக்க கூட ஆள் இருக்காது. எவன் வருவான் அவன் தச்சு கொடுக்குறதுக்கு, ஓக்கிறதுக்கு வேணால் வருவான். அதாவது கூதியில் தண்ணி இருக்கான், சூத்தல் தண்ணி இருக்கும், அதை கழுவுட தெரியாது தெவடியா பேசுறதுக்கு. நம்ம யாரையுமே கேவலமாக பேசுகிற ஆள் கிடையாதுங்க. நம்ம பாருங்க அமைதியாக வரோம், வீட்டில் போய் கார் ஓட்டுறோம், 100 ரூபா சம்பாதிக்கிறோம், 10 ரூபா சாப்பிட்றோம், நாங்கள் வச்சுருக்கோம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. இதை தெவடியாங்க பைத்தியம் முடிச்ச நோண்டை, அந்த நோண்டை கிட்ட ஒரு துட்டை வாங்கி சொன்னால் அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவள் பண்ண கிரைம் இத்தனை ஆம்பளை அழிச்சா பாரு, அவள் கூட நாமளும் அந்த கிரைமுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் இந்த பிறந்த வாழ்க்கை ஜென்மமே வேஸ்ட் ஆகிடும் அந்த நோண்டை கூட சேர்ந்தீங்கன்னா. யோசிச்சு பாருங்கள். இனிமேல் அதாவது நம்ம உடம்பு நல்லா இருந்தால் எந்த நாய்கிட்டையும் நம்ம போய் அவசரப்பட தேவையில்ல. அந்த தெவடியா மூண்ட குடும்பம் என்ன பண்ணா, உடம்பு அழிச்சிட்டு துட்டு கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள். அதாவது உடம்பு அழிஞ்சு போய் நீ எதாவது துட்டு எடுத்து போய் எங்கே கொட்டுவேன், ஹாஸ்பிட்டலில் கொட்டுவேன். தெவடியா ஃபேமிலி அது. இப்போ 50 பேரை ஓத்துருக்கா. இப்போ குழந்தையா இல்லை கர்ப்பமா இல்லையா என்பது தெரியாதுண்ணா. ஆனால் அது கிறிஸ்டினுக்கு மாறிடுது உண்மை. அந்த தெவடியா மூண்டை இன்னமும் இன்னும் 50 பேரை ஓக்கிறதுக்கு ஆசை அவளுக்கு தெவடியா மூண்டை, அதான் உண்மை. போயிட்டு தடுத்து பல ஆம்பளைங்களை காப்பாற்றுங்க. என்ன இப்போ இருக்க அறியாத நாய்ங்க அதாவது ஐட்டத்தை ஓகுறானுங்க, அரவாணியை ஓகுறானுங்க நைட்டில் போயிட்டு, ஓகேங்களா? காசு கொடுத்து காசு செலவாகும், ஓசியில் காட்டுறான்னு சொல்லிட்டு அவகிட்ட போகிறானுங்க. அந்த அம்மாவுக்கு திமிராகி போகுது. இதான் மேட்ரு. இது பாருங்க, அவள் புருஷன் இப்படி தான் இருப்பான், நீங்களே பாருங்கள். அம்மால ஆறது பாரு, அவங்க அம்மால நோண்ட அம்மாவன் மஞ்சள் துணை கட்டிட்டு நீ எங்கடா வந்த? பூ மிதிக்கதான் ஐயா, பூ மிதிக்கலாங்களா? அதுக்கு முன்னாடி அந்த தேவடியா பையனை தூக்கி போடுங்க. அம்மால நோண்ட எப்படி பூ மிதிக்கலாம் பாருடா. அம்மால தேவடியா பையனை மிதிச்சான். நான் ஏன் அந்த தேவடியா பையனை மிதிக்கிறேன்னா, அவன் அடிச்சு துரத்தி விட்டாங்க, திருப்பி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு திருப்பி ஓகுறான் அவன். அவன் எதுக்கு இதுமா கூப்பிட்றா? போலீஸில் மாட்டி கூட ஒரு புருஷன் ஒருத்தன் தான் தப்பிச்சிடலாம் நம்ம. அதுக்காக சும்மா டம்மி பீஸ் மாரி அவனை கூப்பிட்டு வச்சுக்கிறான். அந்த பாடு போகிறான், வரான். நான் போய் ஒரே வாட்டி ஓத்திட்டு வரேன்னு சொல்கிறேன், அதுக்கு அனுமதிக்கிறான். இவன் என்ன பண்ணான், இதேமாரி தான் தூக்கி போட்டு மிதி தெவடியா பையன். அவெல்லாம் புருஷனா தெவடியா பையன் ஓக விட்ட பாடு. அப்பனும் ஓக விட்றான், புருஷனும் ஓக விட்றான். தெவடியா பையன் குடும்பம், தெவடியா ஃபேமிலி. நம்ம பாட்டு அமைதியாக போகிறான். இதுக்கு அதை நம்மக்கிட்ட வரதால நம்ம இதை கண்டுபிடிச்சி சொல்கிறோம். இவ்வளோ நடக்குது, இவ்வளோ டவுட் இருந்தால் போய் அவள் புருஷனை பாருங்கள். இதேமாரி தான் பாவாடை கட்டிட்டு என்ன ஒன்று, இவன் சிவப்பு பாவாடை கட்டிட்டான், அவன் வெள்ளை பாவாடை கட்டிட்டான், அவள் தான் வித்தியாசம். அவன் மேலே பீனாத்தடிதுங்க. என்ன சொல்கிறேன், காரில் ஏறினா பீனாத்தடிது, இவன் மேலே குசு உரியாடி நோண்ட தேவடியா நோண்டா அம்மாவளை.